இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். தேவன் இங்கே 2 முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார். முதலாவது, பயப்படாதே. ஆபிரகாமின் பயத்தை தேவன் அறிந்திருந்தார். அதே போல இன்றும் நம்முடைய கவலைகளையும் பயத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். இரண்டாவது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்கிறார். ஒரு கேடகம் எப்படி ஒரு போர் வீரனை அம்புகளிலிருந்து பாதுகாக்கிறதோ, அதே போல நம்மை சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளிலிருந்து தேவன் நம்மை காக்கின்றார். ஆபிரகாமை அவர் தைரியப்படுத்தியது போல இன்றும் அவர் உங்களை நோக்கி, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். இந்த புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசினதற்கு நன்றி இயேசப்பா. எங்களை சூழ்ந்திருக்கும் எல்லா பயங்களையும் நீக்கி நீர் எங்களுக்கு கேடகமாக இருந்து எங்களை காக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் பெரிய பலன். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் நீர் தைரியப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்று பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற உமது பிள்ளைகளை உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஸ்கூல் காலேஜுக்கு செல்கிற பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் அநேகமா இருக்குது ஏசப்பா. இயேசுவின் வல்ல நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஜெபிக்க யார் யார் ஆயத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் தகப்பனே உமது பாத தண்டையில் அமர்ந்து ஜெபிக்க நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஏற்ற பலத்தையும் தைரியத்தையும் தேவன் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரே பேராய் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. மீட்பரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.